ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவை பார்க்கலாம். சரவணனை சமாதானம் பண்ணிட்டு கதிர் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா சரவணனை நினச்சி ஒரு மாதிரி கதிர் ரொம்ப யோசனையிலே இருக்காங்க. ராஜ் இருந்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை உன்னுடைய முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே, அதுதான் கேட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, அண்ணனுடைய லைஃப்பை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுன்னு உடனே இந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது சரவண அம்மா இது மாதிரி பண்ணாங்களா? ஆமான்றாங்க. அண்ணன் அண்ணன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கு தெரியுமான்றாங்க. என்னடா வாழ்க்கைன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அநேகமா அண்ணனுக்கு அந்த அஞ்சலின்றவங்கள பிடிச்சிருக்கு போலன்றாங்க. அப்படியா சொல்ற? ஆமா. ஆனா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பேச முடியாத ஆயிடுச்சு. அவங்க இருக்காங்களே யாரு, தங்கமேல் அக்காவா? ஆமா. அவங்களுடைய அம்மா போயிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதனால நெறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அண்ணனால ஏத்துக்க முடியல. ஏன்டா நான் இருக்கணுன்ற மாரி அண்ணன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ச்சே! நம்மளுக்கு குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை வந்துட்டே இருக்கு ராஜின்றாங்க. ஆனா ராஜி, எப்படியாச்சும் அண்ணனுடைய வாழ்க்கைய நம்ம சரி பண்ணணும். இப்படியே விட்டோம்னா அண்ணனுடைய வாழ்க்கை பெரிய பிரச்சனையில தான் போய் முடியுன்றாங்க. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு கதிர் யோசிக்கிறாங்க. கதிர் சரவணுடைய வாழ்க்கைய எப்படி சரி செய்ய போறாங்கன்றது அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.